அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அதாவது விசிஐ மூலமாக பிவிசி சீட்டுக்கு ஆல் இண்டியா சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியலாக பேசணும்னா இந்த வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா விசிஐ ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற அதாவது கவர்மெண்ட் வெட்டனரி காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட்டுக்கு சில ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அங்கே இருக்கிற பிவிஎஸ்சி ஏஹெச் அந்த சீட்டு பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட் அந்த கோர்ஸுக்கான கவுன்சிலிங் அது மூலமாக ஆல் இண்டியா கோட்டா சீட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டனுவாஸ் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் அதில் ஆல் இண்டியா கோட்டாவுக்குன்னே கிட்டத்தட்ட 100 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 100 சீட்ஸ் மேலே அதுக்கான கவுன்சிலிங் தான் இந்த விசிஐ மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. இது எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனா நார்மலாக அது செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீக் எதிர்பார்த்தது இது வரைக்கும் ஆகலை. இன்றைக்கி தேதி செப்டம்பர் 13 ஆகிடுச்சு. 13 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஓப்பன் ஆகலை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. எப்போ எதிர்பார்க்கலன்னா கண்டிப்பாக 15 அடுத்த வாரத்தில் நிச்சயம் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் சீட்ஸு பிடிஎஸ் அந்த சீட்ஸ் ஆல்மோஸ்ட்டு அந்த இப்போ கவுன்சிலிங் 2 கவுன்சிலிங் 3 கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இந்த வருஷமும் அப்படி தான் போகும் போல் இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதாவது செப்டம்பர் 15 அந்த வாரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, அப்புறம் அதனோட மெரிட் லிஸ்ட்டு, அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, அதுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸ் ப்ராசஸ் அதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த செப்டம்பர் 13 படி இன்னும் ஓப்பன் ஆகலை. பட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எப்படி ரேங்க் செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்கு பாருங்களேன். இந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்கு இல்லையா, ஹவு டு ரிஜிஸ்டர் அண்ட் லாகின், ஹவு டு வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு, ஹவு டு ஃபில் சாய்ஸஸ், ஹவு டு ரிப்போர்ட் ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட், இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் இயர்லாம் எப்படி இருந்துச்சு. இதுதான் ஜெனரல் ப்ராசஸ்ஸு. அதே போல் அட்மிஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, சீட் அலாட்மெண்ட்டு, இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா, அப்புறம் எலிஜிபிலிட்டி டீட்டெயில், இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் அந்த சைட்டில் இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க, ரிவ்யூ பண்ணிவிடுங்க. ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. இந்த அப்டேட்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரதுக்கு. தேங்க்யூ.